தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவு கணக்குகளை ஆய்வு செய்வதற்காக சிறப்பு பார்வையாளர்கள் சென்னை வந்துள்ளனர். அது தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜா தரும் நேரடி தகவலை தற்போது கேட்கலாம். ராஜா, தேர்தல் சிறப்பு பார்வையாளர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவர்கள் என்னென்ன பணிகளில் ஈடுபட இருக்காங்க? இதுவரை தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் செய்யப்பட்டுள்ள செலவுகள் குறித்து ஆராய்வதற்கான ஆலோசனை நடத்துவதற்கான மத்திய செலவின பார்வையாளர்கள் குழுவினர் நேற்றே சென்னை வந்துவிட்டனர். 12 பேர் கொண்ட குழுவினரில் 8 பேர் இங்கு வருகை தந்துள்ளனர். 4 பேர் இங்கு வந்துவிட்டனர். மேலும் 8 பேர் இன்று வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த சிறப்பு செலவின பார்வையாளர்கள் இன்று மாலை 6:30 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். இந்த ஆலோசனையில் நோடல் ஆபீசர் எனப்படும் கண்காணிப்பு குழுவினர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அதேபோல் வருமான வரித்துறை அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாக ராஜேஷ் லக்கானி நேற்றே தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் இதுவரை வங்கி பரிவர்த்தனைகள் குறித்து இவர்கள் முழுவதுமாக ஆய்வு செய்ய உள்ளனர். எவ்வளவு வங்கி அதிகமாக எந்த பகுதிகளில் வங்கி பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளது, எது போன்ற அக்கவுண்ட், அதாவது எந்த கணக்குகளிலிருந்து அதிகமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து அந்தந்த மாவட்ட அதிகாரிகளுடனும் அதேபோல் வருமான வரித்துறை அதிகாரிகளுடனும் இவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். அதன் பிறகு இன்றைய ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இவர்கள் நாளை முதல் வரும் 24ஆம் தேதி வரை முழுவதுமாக ஆலோசனை மற்றும் ஆய்வும் நடத்த உள்ளனர். ராஜா, சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்க இருக்கிற நிலையில அதற்கான ஏற்பாடுகள் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக நாளை மறுதினம் தமிழகத்தில் சட்டப்பேரவை இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலை பரிசீலனை செய்வது வரும் 30ஆம் தேதி பரிசீலனை செய்கின்றனர். அதன் பிறகு 2ஆம் தேதி வேட்புமனுக்களை வேட்பாளர்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி தினமாகும். இதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளன. அதாவது இந்த முறை இந்த தேர்தலில் பொதுவாக ஒரு தொகுதி ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 8 முதல் தொகுதிகள், அதிகமான அளவில் தொகுதிகள் இருக்கும். இந்த தொகுதிகளுக்கான RO எனப்படும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஒரே இடத்தில் இருப்பார்கள். அதாவது மாவட்டத்தின் தலைமையகத்தில் இருப்பார்கள். அவர்களிடம் மற்ற தொகுதியில் இருந்து அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். ஆனால் இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதியிலேயே தேர்தல் நடத்தும் அதிகாரி உள்ளார். அங்கு பணியமர்த்தப்பட்டுள்ளார் ஒரு அலுவலகத்தில். அவர்கள் அங்கு தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். அதன் பிறகு 30ஆம் தேதி ஒவ்வொரு 2 தொகுதிகளுக்கு ஒரு பார்வையாளர், பொது பார்வையாளர், ஜெனரல் அப்சர்வர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அந்த ஸ்க்ரூட்டினி எனப்படும் அந்த வேட்பாளர் பரிசீலனை அன்று நடைபெறும். 30ஆம் தேதி அந்த பரிசீலனை நடைபெற இருக்கிறது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தினமாகும். அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை தற்பொழுது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அனைத்து மாவட்டங்களிலும் செய்துள்ளார்.